ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஜிடிஎஸ் ஆனண்டிஸில் கோஸ்ட் ரைடராக தான் இருக்க போகிறோம். கோஸ்ட் ரைடர் சரி, என்னோட கோஸ்ட் ரைடராக மாறலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாறிடலாம். இருங்க ஒரு நிமிஷம் வருங்க, இப்போ மாறிடலாம். 3, 2, 1 மாறியாச்சு. நம்ம கோஸ்ட் ரைடராக மாறிட்டோம். மண்டையில் மட்டும் ஏதோ எரியுது, அது நெருப்பு. பார்க்குறதுக்கு வேறு மாதிரியே இருக்குடா. சரி விடுங்க. இப்போ நம்ம கோஸ்ட் ரைடராக மாறினா மட்டும் போதாது, நம்ம தம்பியை கூப்பிடணும். அந்த தம்பி இல்லை, பைக்கை சொன்னேன். இருங்க, இப்போ நம்ம பைக்கை கூப்பிடலாம். வந்துட்டா, வாடா 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 தம்பி. வந்துக்கிட்டு இருக்கா, சூப்பர். இப்போ நம்ம தம்பியில் போய் ஏறிட்டு நம்ம இந்த இடத்த போட்டு நொறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல போகிற இடம் என்னென்னா எனக்கும் தெரியாது. போய் பார்ப்போம். இங்கே கார்லாம் வருது பார்த்தீங்களா? நம்ம கிட்ட போனாலே இவனுங்கெல்லாம் வெடிக்கே செத்துருவாங்க. என்ன அவ்வளோ பயம் கோஸ்ட் ரைடர்னா. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாரையும் போட்டு பொழக்க போகிறோம். முதல்ல நம்ம பைக்கை விட்டு இறங்கலான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இறங்க தேவையில்ல. ஓகே மக்களே, இப்போ நம்மளோட பவரை நான் உங்களுக்கு இப்போது காமிக்க போகிறேன். பாருங்கள், இங்கே வந்துட்டு இப்படி வந்து என்னோட பவரே இதுதான். என்னடா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. வெயிட் அண்ட் சீ. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அழகான ஒரு நெருப்பு வளையத்தை உருவாகி காட்டுறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, என்னென்னா இந்த கார்லாம் நெருப்பில் பட்டா வெடிக்கிறோம். பட் யாரா நீ? நல்ல வேலை, நானும் என்ன தண்ணி எடுக்கிறாங்க. டே நான் ஒன்றும் நெருப்பு இல்லைடா, நெருப்பு அறிகிறதுனால அவனை ஏமையிலையும் தண்ணி அடிக்கிறான். யாரா நீ? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலன்னா அப்புறம் நம்மளுக்கு இன்னைக்கு சங்கு தான். போயிடலாம் அந்த இடத்த விட்டு. இங்கே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போகலாம் காய்ஸ். பார்த்தீங்களா, நம்மளோட செகண்ட் பவர் இதுதான். எல்லாரையும் இந்த மாதிரி வெடிக்க வச்சுட்டு தான் நம்ம செகண்ட் பவர். இந்த பவர் அந்த மாதிரி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எந்த பவர் யூஸ் பண்ணலாம். இருங்க, முதல்ல நம்ம இங்கே வந்துட்டு இந்த பவர் யூஸ் பண்ணலாம். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பவரு. இது நம்மளோட செகண்ட் பவரு. பார்த்தீங்களா, நம்ம போகிற இடம்லாம் ஒன்லி வெடிக்கணும், இல்லைன்னா நெருப்பு பிடிச்சி எரியணும். அதான் நம்மளோட ஹோபி. இப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர்த் பவர் இதுதான். வாயிலிருந்து அப்படியே நெருப்பாக விடுறான். நல்லா இருக்கே இந்த பவரு. அந்தளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பவரு. இருங்க, இப்போ நம்ம மேலே போயிட்டு எவனாச்சும் இருக்கானான்னு பார்க்கலாம். எவனும் இல்லை மேலே. அப்போ நம்ம கீழே தான் போகணும். ஏன்னா கீழே தான் எவனாச்சும் ஒருத்தன் நம்மளுக்குன்னே இருப்பான். தம்பி வாடா தம்பி, எங்கேப்பா இருக்கு? இங்கே ஒரு அக்கா போயிட்டுருக்குங்க. இருங்க, இப்போது இந்த அக்காவுக்கு நம்மளோட பவரை போட்டு காட்டலாம். சாவுக்கா இல்லை சாம போட்டாச்சுங்க பவரை. அக்காவுக்கு பின்னாடி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அக்கா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இருங்க, இவனுக்கு போடுவோம். என்னடா பவர் இது காய்ஸ், செம்மையாக இருக்குல்ல இந்த பவரு. இருங்க, இவன்கிட்ட இந்த பவர் மறுபடியும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, செம்மையாக இருக்குடா அந்த பவரு. வெறியான பவருங்க இது. அப்படியே வெடிச்சே சாவறானுங்க இந்த பவரை யூஸ் பண்ணால். இருங்க, இப்போ நம்ம மிலிட்ரி பேஸுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு வருவோம். முதல்ல நம்ம மேப்பில் மிலிட்ரி பேஸ் இருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம மிலிட்ரி பேஸுக்கு போகிறோம். தம்பி வாடா தம்பி, நீ யாருன்னு எல்லாரும் காட்டு. டேய் வாடா லூஸு. டேய் இங்கே வாடா. இவன் வேறு என்னென்னா இருந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி பண்ணுவான். எப்பவும் பண்ண மாட்டான், இன்றைக்கி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். பரவாயில்ல. இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணும் மாதிரி. டேய் தம்பி, அண்ணனை வெடிப்பாக்காது. ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம மிலிட்ரி பேஸுக்கு போகலாம் கைஸ். இருங்க, நான் மேப்பில் லொக்கேஷன் காட்டுது, நான் அது வழியாகவே போகிறேன். போய்கிட்டு இருக்கோம். பிரேக்கப் போடு, மாறு, திரும்ப நேராக போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஒரு டேர்ன் வருது. பட் நம்ம டேர்ன்லாம் மாற தேவையில்ல. எதுவுமே விளங்க மாட்டேங்குதுங்க. டேய், அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகுறதுனால எதுவுமே கண்ணுக்கு இங்கே பாருங்கள், எதுவுமே, அதுவும் நைட் டைம் வேறு இல்லை, அதனால எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது.
இல்லை இன்றைக்கி நம்ம என்ன நடந்தாலும் சரி மிலிட்ரி பேஸுக்கு போகிறோம், போயிட்டு அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணுறோம். பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. டேய் ஐயையோ ரோடுன்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு பக்கம் திரும்பிட்டேன், பரவாயில்ல மாறிட்டு. டேய் கைஸ் இப்போ தான் நான் நோட் பண்ணுறேன் என்னென்னா நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டு வரானே. டேய் நான் கோஸ்ட் ரைடர்ரா, பின்னாடி துரத்தினேன் அப்புறம் ஒன்று வெடிக்க வச்சிருவேன், அவ்வளோதான் அவன் சொல்லிட்டேன். அவன் பயந்து போயிட்டான். டேய் கொஞ்சம் நேரம் நீ வாயை மூடிக்கிட்டுருடா, தயவு செஞ்சு வராதடா இடையில இவன் வேற வந்துக்கிட்டு. சரிங்க இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இப்போ நம்ம மிலிட்ரி பேஸுக்கு தான் போகணும். இப்போ நம்ம ஜோக்கெல்லாம் விட்டு மிலிட்ரி பேஸுக்கு போய் அவனுங்களை பொழக்கிற வேலையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் நம்ம எதுக்கு இல்லை இப்போ அந்த மேஜிக்கை நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வேகமாக போயிடலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன். முதல்ல நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கோம். ஓகே இடத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். வந்தாச்சுங்க. தண்ணி 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 இருக்குங்க, இருக்கு. தண்ணிடா அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை, ஏன்னா அந்த பைக் தண்ணிலே ஓடக்கூடியது. சூப்பரில். இப்போ நம்ம தண்ணியிலேயே மிலிட்ரி பேஸுக்கு போகலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக போக முடியும். ஏன்னா ரோடை விட தண்ணியில் போனால் நம்மளுக்கு விரும்பின மாதிரி டைரெக்ஷனில் போகலாம், நல்லா தான். இப்போ நம்ம தண்ணியிலே போகலாம். பின்னாடி இருக்கா, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். ஓகே இப்போ நம்ம நேராக போனால் மிலிட்ரி பேஸுக்கு தான் போகலாம். இன்றைக்கி மிலிட்ரி பேஸுக்கு போகிறோம், சம்பவத்தை பண்ணுறோம். இப்போ நான் இந்த வீடியோவை ஃபாஸ்ட் மோஷனில் போட போகிறேன், ஏன்னா மிலிட்ரி பேஸுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் நான் இந்த வீடியோவை ஃபாஸ்ட் மோஷனில் போடுறேன். குட் பாய். ஓகே இப்போ நம்ம ஒரு வழியாக மிலிட்ரி பேஸுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சம்பவத்தை ஆரம்பிக்கிற வேண்டியதான். உள்ளே போனதுமே 4 ஸ்டார் கொடுத்துட்டீங்களடா, யாரா நீங்கள்? இருங்க இப்போ உங்களுக்கு அடியை மட்டும் பாருங்கள். நம்மளோட பவர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எல்லாரையும் போட்டு நம்ம பொழக்க போகிறோம். நம்ம தம்பியை அங்கே வெயிட் பண்ண விட்டுருக்கேன். இப்போது அடியை மட்டும் பாருங்க. ஏய் வாங்கடா, கிட்ட வாங்கடா, தைரியம் இருந்தால் கிட்ட வந்து பாருங்கடா. டேய் நான் பயமே இல்லாமல் அடிக்கிறான் பாருங்களேன் இன்னைக்கு விடுதலுக்கு. சாவுங்கடா, ஒரு ஹெலிகாப்டர் மேலே இருக்குது. சாவுங்கடா, டேய் சாவுங்கடா. அட டேய் எங்கடா நெருப்பு கக்குற, இங்கே வந்து கக்குடா. இப்போ பாருங்க சாவுங்கடா, எப்படி செம்மையாக இருக்கா? இப்போ இவனுக்கு நம்ம போட்டுருவேன். சாவுங்கடா, சாவுடா. இப்போ பாருங்க அப்படியே வெடிச்சிடும், அவ்வளோதான். இந்த பவர் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குது இந்த பவர். ஒருத்தன் அவ்வளோ தைரியமாக நம்மளை சுடுறான் பாருங்களேன். இருங்க அவனை போயிட்டு சாப்பிடான். கோஸ்ட் ரைடராக இருந்தாலும் கன்னில் அடிக்கிறது ஒரு தனி சுகம். இப்போ நம்ம கோஸ்ட் ரைடரோட ஆயுதத்தை எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு கட்டானாங்க இது, பட் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது. எது இல்லை சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னா இது உண்மையாலுமே சங்கிலி, பட் பார்க்குறது கட்டான மாதிரி இருக்குது. பட் இது கோஸ்ட் ரைடரோட வெப்பன் தான். அது நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருக்கலாம், தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகே நம்ம தம்பியை கூப்பிட்டாச்சு. தம்பி வாப்பா, தம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம தம்பியை எடுத்துகிட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம். தம்பி எடுத்தாச்சு. என் தம்பியால் இன்னொன்று பண்ண முடியுங்க, இருந்து காட்டுறாங்க. வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் தம்பி செவர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். ஆமாம், என்னோடய தம்பியால் செவர் மேலே ஏற முடியும். இப்போது வந்தாச்சு. இப்போ நம்ம நேராக போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவனுங்களை போட்டு பொழக்க போகிறோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் எங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு. இப்போ ரோடுக்கு வந்தாச்சு. அப்படியே மலை மேலே ஏறி அப்படியே எடுத்து அப்படியே போயிட்டு அந்த ஊருக்கு போயிடலாம். நம்ம இந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். இருங்க இப்போ நம்ம ரோடுக்கு வந்துடலாம், ஏன்னா மலை மேலாம் ஏறிட்டு இதுவே போக முடியாது. இருங்க அங்கே ஒரு இந்த சைட் ஏறி பார்க்கலாமா? ஏற மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னு தெரியல.
அந்த ஊருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு ஜம்பை போட்டால் அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஊருக்கு வந்துட்டோம். இப்போ போயிட்டு இங்கே இருக்கிறவனுங்களை நம்ம குழக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இருங்க, இந்த வீட்டுக்கு மேலே நம்ம தம்பி ஏற்றி பார்க்கலாம். ஏற மாட்டேங்கிறான். சரி விடுங்க, ஏற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தம்பி, நான் சொன்னால் கேளு. நான் என் பாட்டில் நான் போய்கிட்டு இருக்கேன். என்னை வந்து வம்பிழுத்துன்னா அப்புறம் நீ தான் சாவ. சொல்லிட்டேன் நான். அப்புறம் இருங்க, பைக்கை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டு இப்போ எவனாச்சும் வர்றானான்னு பார்க்கலாம். இப்போ எவனுமே வரமாட்டானே. தைரியத்தை பார்த்தீங்களா அவனுக்கு? இருங்க, இவன் தைரியத்துக்கே இவனை ஒத்த போனில் போடணும். நம்ம வெப்பன் செம்மையாக வேலை செய்யுதுங்க. ஒரே ஒரு வெட்டிலே செத்துடுறானுங்க. அல்டிமேட் வெப்பனாக இருக்கேடா. செம்மையாக இருக்குல்ல வெப்பனு. இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்க நம்ம கோஸ்ட் ரைடர் குத்தி வச்சிருக்கணும். ஆனால் கார்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் ஆகுங்க. வேற மாதிரிடா, செம்மையாக இருக்குது இந்த வெப்பனு. இதே மாதிரி வெப்பன் ரியல் லைஃப்லேயே இருந்ததுன்னா அந்த சூப்பராக இருக்கும்ல. ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சிஜியாக மாறியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் காய்ஸ்.